character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkland. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road. Good evening 10th standard students. I hope you all are fine and happy. Okay. So you all are ready for that pre-quarterly examination. Okay, is it true? Yes. So pre-quarterly exam க்கு நல்ல தரவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லா பேப்பரும், that means தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்ட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. 5 சப்ஜெக்ட்டும் நல்லா குட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ சோஷியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஓகே. எல்லா சப்ஜெக்ட்லும் உங்களுக்கு 50 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டிமேட் தட் மீன் மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா? சோஷியலும் 50 மார்க் தான். 50 மார்க் கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம். First you have choose. Six choose. Next Phillips. You have 5 Phillips. Next matches. 5 into 1, 5. Next you have short answers. Okay. 7 out of 9. Next you have detail. Have 4 out of 3. You have 4 questions. Okay. 3 out of 4. Next map. World map. So you have totally 50 marks. Okay. So 1 marks book back full தரவா ரீட் பண்ணுங்க. அண்ட் இன்டீரியர் 1 மார்க்ஸ் இருக்கும். ஒன்லி நம்ம 5 பேஜஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம் இல்லையா? நீங்கள் அதில் கொஸ்டின்ஸ் கூட அதை மீன் எக்ஸாம்ஸ் கூட ரைட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக இன்னும் டீட்டெயில்டாக நல்லா கன்சைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா புக்கு. அதனால் நம்ம மறுபடியும் ஃபர்தராக அதை தட் மீன் நடத்தின்னு இருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக கவர் பண்ணது தான், புரிஞ்சுதா? ஸோ அதனால் உங்களுக்கு புக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸுமே உங்களுக்கு தரவாக இருக்கும். இந்த புக் பேக் ஃபுல்லாக தரவாக ரீட் பண்ணுங்கள். புக் பேக்லேருந்து உங்களுக்கு 70% இருக்கும். ரிமைனிங் 30% உங்களுக்கு எங்கே இருக்கும்?
புக்கு உடைய இன்டீரியரில் இருக்கும். ஸோ இப்போ சூஸஸ் ஃபுல்லாக தர பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸு 5 ஃபில்லப்ஸு, மேட்சஸ் பார்த்தோன்னா 5, ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 7 கொஸ்டின்ஸ் நீங்கள் இதை எழுதணும். எத்தனை இருக்குன்னா அங்கே 9 இருக்கும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் பார்த்தோன்னா 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், 4 இருக்கும். நெக்ஸ்ட்டு மேப்பு பார்த்தோன்னா வேர்ல்டு மேப். ஓகே, வாங்க இப்போ நம்ம எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஓகே, 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 1 மார்க்ஸ் பாருமா, புக் பேக் 1 மார்க்ஸ். What were the 3 major empires? First one, choose. What were the 3 major empires shattered by the end of the First World War? Okay, First World War la shattered ஆனது, that means pieces ஆனது, that means destroyed ஆனது. எந்த country பார்த்தனா Germany, Austria-Hungary and the Ottomans. Okay, so this is the answer. Germany, Austria-Hungary and the Ottomans. Okay, next one. Which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? Answer is Japan. Okay, next. Who said imperialism is the highest stage of capitalism? Who said imperialism is the highest stage of capitalism? கேபிட்டலிசம் உருவாகிறதுக்கு எது தான் காரணமாக இருந்தது? இம்பீரியலிசம் தான் காரணமாக இருந்தது. இம்பீரியலிசத்தோடைய உச்சக்கட்டம் தான் எதுக்குன்னா கேபிட்டலிசத்துக்கு வழிவகுத்தது. அதை சொன்ன பர்சன் யாருன்னா லெனின். ஓகே, what is the Battle of Marne? Okay, Battle of Marne remembered for okay ஃப்ரான்ஸில் Battle of Marne. Marne is a river. அந்த ரிவர் அந்த நதிக்கரையோரத்தில் நடந்த ஒரு பெரிய பேட்டில் எதுனா Battle of Marne. அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஜெர்மனியுடைய அந்த அத்துமீறிய அந்த அக்ரெசிவான அந்த வார் ஃபோர்ஸஸை ஸ்டாப் பண்ணிச்சு. எது? ஃப்ரான்ஸ். எதனால? எந்த உடைய வார்ஃபேர்னால? ட்ரென்ச் வார்ஃபேர். அது ரொம்ப ட்ரென்ச் வார்ஃபேர் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. தட் மீன் அலைஸ் கண்ட்ரிஸ் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இருக்காங்களே, அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த வார்ஃபேர் எதுனா ட்ரென்ச் வார்ஃபேர். அப்போ ரிவர் மெரன் இஸ் ரிமெம்பர்டு ஃபார் த ட்ரென்ச் வார்ஃபேர். ஓகே, பதுங்கு குழி போர்னு சொல்லுவோம் இல்லையா, தட் மீன் ட்ரென்ச் வார்ஃபேர். 5th one, to which country did the first Secretary General of League of Nations? Okay, after the first world we formed the League of Nations, you know. That means ஃபீஸை கீப் பண்ணுறதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் எந்த கண்ட்ரினா? த பிரிட்டன். ஓகே, விச் கண்ட்ரி ஹஸ் எக்ஸ்பெல்டு, தட் மீன் அவுட் ஆஃப் தட் பண்ணுறது, ஃப்ரம் த லீக் ஆஃப் நேஷன் அட்டாக் த பின்லாண்ட். லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தட் மீன் ரூல்ஸ் என்னன்னா லீக் ஆஃப் நேஷனில் இருக்கிற கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை வந்து அத்துமீறி போய் கேப்சர் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணிச்சுன்னா லீக் ஆஃப் நேஷனில் இருந்துக்குன்னே பின்லாண்டை அட்டாக் பண்ணிச்சு. அதனால எக்ஸ்பெல் பண்ணாங்க. லீக் ஆஃப் நேஷன் வந்து அதை வெளியேற்றினாங்க. அப்போ எந்த கண்ட்ரினா? த ரஷ்யா. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, விச் கண்ட்ரி வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த லீக் ஆஃப் நேஷன் ஃபார் அட்டாக்கிங் த பின்லாண்ட்? பின்லாண்டை அட்டாக் பண்ணதுனால லீக் ஆஃப் நேஷன்லேருந்து வெளியே அனுப்பப்பட்ட நாடு எதுனா? த ரஷ்யா. ஓகே, அப்படியே 6 1 மார்க்ஸ் அப்படியே 1 டைம் பார்த்துக்கோங்கம்மா. Next, fill in the blanks. Japan forced a war on China. Okay, Japan prove பண்ணிச்சு இல்லையா, that means strongest nation prove பண்ணிச்சு இல்லையா, எதை டெஃபீட் பண்ணது மூலமா? சைனாவை டெஃபீட் பண்ணது மூலமா. ஸோ அப்போ எப்போன்னு கேட்டேன்னா that Japan forced war on China in the year 1894. Okay, Japan forced war on China in the year 1894. Next, the new state Albania. Okay, Balkan war. Balkan. Okay, Greece, Bulgaria, that means Macedonia, Greece, Bulgaria, Serbia, Macedonia, that means Macedonia. இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ட் மாண்டெனிக்ரோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கண்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணாங்க. அது எதுனா அல்பேனியா. எந்த ட்ரீட்டின்னா த ட்ரீட்டி ஆஃப் லண்டன். ஓகே, கவனிமா, த நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா ஒரு நியூ ஸ்டேட்டை கிரியேட் பண்ணாங்க. வாஸ் கிரியேட்டட் அக்கார்டிங் டு ட்ரீட்டி ஆஃப் லண்டன். Treaty of London. Okay, next, in the year 1913, Japan entered into alliance with the England in the year 1902. Okay, Japan entered into the alliance with England in the year 1902. In the Balkan, எந்த country mixed population? Balkan country நாலே Greece, Serbia, Bulgaria, Montenegro. ஓகே, இவங்கெல்லாம் எதை கேப்சர் பண்ணுறதுக்காக பண்ணாங்கன்னா
மேசிடோனியாவில் மிக்ஸ்டு பாப்புலேஷன் இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அதை கேப்சர் பண்ணாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் எதுனா மேசிடோனியா. ஓகே, Macedonia has a mixed population, so that's why League of Nations, that mean Balkan country எல்லாம் அதை கேப்சர் பண்ண நினைச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சார் ஒரு நிமிஷம். In the battle of Tannenberg, heavy losses, Russia. Okay, Russia losses. That representing the France conference. Okay, so papo Britain of Italy. Clement question other France. Nana Clement Zoo. Burma. Anga place 6-1 kan answer. Not Parliament Zoo of as Prime Minister represent Paris Peace Conference. Next 7th one Burma was signed in the year 1920. Okay, not panicam. Match the following. நெக்ஸ்ட் மேத்ஸ் ஃபாலோ உங்களுக்கு இப்போது கேட்கல, அது இப்போ வந்து மேத்ஸை ஃபாலோ. பெஸ்ட் ட்ரீட்டியா பெஸ்ட் எதுனா ரீ. ஓகே, எக்யூப்மெண்ட்ஸும் சோல்ஜர்ஸும் கோஷம் ரொம்ப சஃபர். ஜெர்மனிக்கிட்ட ரொம்ப சார் கவர்மெண்ட்டும் அதுக்கு தட் மீன் அக்டோபர் சார் கவர்மெண்ட்டையும் ஓவர் த்ரோன். ரஷ்யா ரொம்ப சுச்சுவேஷன்ஸில் அந்த ட்ரீட்டி தான் எதுனா லாக். ஓகே, ஆன்சர் எதுனா ரஷ்யா வித் 2-3 போடக்கூடாது. நீங்கள் நோட் பண்ணி ஆன்சர் நேராக ஆன்சர் எடுத்து எழுதணும். பண்ண மாதிரி ஒன்றா நாங்கள் அவ்வளோ அது போல் நோட் பண்ணியிருந்தீங்க, நான் ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே, அதே கொஸ்டின்ஸ் எழுதி ஆன்சர்ஸ் எடுத்து எழுதணும். நீ நம்பர் போட்டு வைக்கக்கூடாது. எக்ஸாம் 3 நம்பர். ஓகே, ஜிங். ஓகே, தட் மீன் பிரிட்டன். நம்மளுக்கு இங்கே ஜிங்கோயிசம் கொடுத்துருக்கு. அப்போ ஜிங்கோயிசம். நெக்ஸ்ட்டு கமல் பாஷா வளர்ச்சிக்கு துருக்கியுடைய ரொம்ப டவுன்ஃபால் ஆச்சு. அது ஒரு சத்தத்தில் யாருக்கு ஒரு தட் மீன் கான்ட்ரிபியூஷன் யாருன்னா ஓகே. அப்போ நெக்ஸ்ட் எம்டி வார்ஷிப் அது ஓகே. ஹால் ஆஃப் மிரர். ஓகே, ஹால் ஆஃப் மிரர் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஜிங்கோயிசம் இங்கிலாந்து, ஜிங்கமல் பாஷா டர்க்கி, மெட்ராஸ். அப்படியே மேட்ச் ஃபாலோயிங் ஒன் டைம் பார்த்து. ஓகேம்மா, உங்களுக்கு இங்கே இது 2 போர்ஷன்ஸ் கவர் ஆகும். வார்ஃபேர் நிறைய பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இது 4 போர்ஷன், அதாவது 5 பேஜஸ். 2 கவர் ஆகலை, இன்டீரியர் எடுத்திருப்போம். ஓகே, கொஸ்டின்ஸ் நல்லா தரவை பார்த்துக்கோம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7+2 ஆனால் 4 தான் இங்கே இருக்குது. அதை எல்லா டாப்பிக்கும் இன்டீரியர் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தான் போர்ஷன் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நான் 3 காசஸ்ன்னு சொல்லணும், 4 காசஸ்னா 4 இருக்குமோ அத்தனை காசஸ் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் அவுட் ஆஃப் த போர்ஷன். ரிமைனிங் கொஸ்டின் எங்கே புக் தட் மீன் புக். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நான்
ஓகே introduction line by line read பண்ண வாய்ப்பு இருக்கு. next race for the market ஆகும். the market, so the chemistry industry was to produce plus wealth, thus produce more factories, ships and others. okay, revolution communication and transport na podum. okay, லைன் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. செஞ்சுரி வாச யூரோப் எமர்ஜி பவர் யார் வந்து டாமினன்ட் பவர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் இது ஷார்ட் ஆன்சர்ல கவர் எக்ஸாம். அதே போல ட்ரஸ்ட் லெட் டிஃபைன் ட்ரஸ்ட்னு கேட்கறதுக்கு ஃபார் த ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம்னு கேட்டாங்கன்னா ட்ரஸ்ட் நாட் ஓன்லி ஃபார் த ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கு இதெல்லாம் இன்டீரியர் மெயினாகவே தட் மீன் அதுக்காகவும் உங்களுக்கு இன்டீரியர் சொல்கிறது இது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் என்கேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி வரைக்கும் இந்த 3 லைன் மட்டும் எதுனா இதுவும் ஷார்ட் ஆன்சர்ல கவர் எக்ஸாம். essential characteristics of important அது போல கேட்டாங்கன்னா capitalism India according to Lenin stage of capitalism the plus could come போதும். okay, that mean according to Lenin இது வரைக்கும் ஃபுல்லா எழுதணும். okay, exam that mean imperialism. next topic powers Europe ஒரு டாபிக் அப்படியே கவர் மார்க்ஸ்ல எது 5 மார்க்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேजेसையும் கவர் பண்ணிருக்கணும். ரைஸ் ஆஃப் ஜப்பான் இஸ் வெரி வெரி இம்ப்ஸ்ட் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனா ப்ரூவ் பண்ணி ஜப்பான் கேட்டாங்கன்னா இந்த பேராவும் இந்த பேஸ் கவர் ஆகும். அப்படியே ஒன் டிப்ளமேசி இருக்குது எல்லா டாபிக் கவர் பண்ணிக்கோங்க. ஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் ஃபாலோ ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க ஷார்ட் அண்ட். நெக்ஸ்ட் மேப்பை பாருங்க, நான் உங்களுக்கு மேப். நெக்ஸ்ட் காசஸ் நான் இன்னும் அதில் உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல 3 காசஸ் கவுண்டர் அலையன்ஸ் violent forms of second topic யூரோப்பில் ஃபர்ஸ்ட் டாபிக் செகண்ட் அதான் பார்த்தோம் இல்லையா. பிரான்ஸ் சாவனிசம் குல்டர் ஓகே, இங்கிலாந்து சாவனிசம் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயும் அது கவர் ஆகுது. இது வெரி வெரி ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மனி. அப்போ இந்த 3 டாபிக் மட்டும் அதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 மென்ஷனிங் த 3 காசஸ்னா ஃபுல் காசஸும் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். இமீடியட் காசஸ் இருக்கு இல்லையா பண்ணணும். நம்ம வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 காசஸ் ரைட் பண்ணணும். ஓகே, பிரான்ஸ்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்குமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரான்ஸ் டுவர்ஸ் ஜெர்மனி இருக்கிற அந்த பகை உணர்வு அது கேட்டாங்கன்னா இதை ஃபுல்லா எழுதி. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இம்பீரியல் அது ஷார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பால்கன் மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா? அப்படி கேட்டாங்கன்னா நீங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வரைக்கும் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கவர் ஆகும் பாருமா.
பால்கன் வார் இது வேறு டாபிக், இது 13 வரைக்கும் பண்ணால் போதும். அந்த பால்கன் இது வரைக்கும் கவர் பண்ணால் போதும். another important question of the first world war இது மட்டும் எழுதினா போதும். ஓகே, கிளைமேக்ஸ் ஆஃப் தட் நிறைய காரணம். ஓகே, உடனடி காரணம்னு ஒன்று போட்டேன். அந்த பிரான்சிஸ் பண்ணாங்க இல்லையா, அசஸ்னேட் கிளைமாக்ஸில் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் த வார். கோர்ஸ் ஆஃப் த வார்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். இது இருக்குது சென்ட்ரல் பவர். லைன் பை லைன் ரீட் பண்ணி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி நாட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஜாப். ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ அதனால் எல்லா ஒரு 5 or 6 pages ஃபுல்லாக லெசன் ஃபுல்லாக ஃபஸ்ட் லெசன் பெரிய புக்காக இருக்கும்போது ஃபுல்லாகவே நடத்திட்டோம். வந்து நம்ம சார் சொன்னதுனால மறுபடியும் ஒன் டைம். ஸோ அப்போ ஃபஸ்ட் லெசன்ஸ் ஃபுல்லாகவே இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் ஷேர் பண்ண வேண்டாம் தான் நம்ம இப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ கோட்டல். ஸோ அதனால் 5 பண்ணுங்க. எல்லாமே 5th ஸ்டாண்டர்டில் வந்ததுக்கப்புறம் இது ஃபார் எக்ஸாம் நிறைய உங்களுடைய ரொம்ப பக்கோட்டில் எக்ஸாமினேஷன் தான் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 50க்கு 50 நீங்கள் ஃபுல்லாக எல்லாருமே இப்போ வந்து 5 சூஸு 5 மேட்ச்சு ஷார்ட் 5 மார்க்ஸ் வந்து 4 மார்க்ஸ் இல்லையா. மேப்பை பார்க்கலாம். ஓகே சார், this is the world map. உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ்ன்னு பார்க்க போகிறோம். USA, this one is a US. Now zoom this one is a Great Britain, இங்கே ஜெர்மனி, ஸோ நியர்பை ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஜெர்மனிக்கு நியர்பையாகவே ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஸோ இங்கே ஃப்ரான்ஸ், இங்கே எம் ஷேப்பில் இருக்கும் பாரு, அது நியர்பை ஃப்ரான்ஸ். டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு புக்கில் செகண்ட் பேஜஸில் இருக்கும் பாரு, மேப்பை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரான்ஸ், இது ரஷ்யா, this one is our country India. ஸோ இங்கே இந்த ஸ்ரீலங்கா வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இங்கே ஜப்பான், இது ஆஸ்திரேலியா, அது உள்ளாரே எழுதிக்கோங்க. ஸோ இது ஆஃப்ரிக்கா, ஓகே. இங்கே உங்களுக்கு துருக்கி, டர்க்கி. இப்போதைக்கு இந்த பிளேசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு 5 பிளேசஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கவர் ஆகும். ஓகே, ஸோ கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இங்கே இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு பில்லான் மாதிரி இங்கே இருக்கும், அதுக்கு நியர்பையாக இங்கே ஜெர்மனி, அப்படியே நியர்பை ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இது யூஎஸ்ஏ, இது கனடா, இது ஆஃப்ரிக்கா, அவர் கண்ட்ரி இந்தியா,
Turkey, Russia and Japan, Australia. Okay, இந்த places பாருங்க 5 places இது உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஆனுவல் எக்ஸாமில் உங்களுக்கு வேர்ல்டு மேப் வரும், அதுக்கப்புறம் யூரோப் மேப் இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியா மேப் வரும். ஓகே, இந்தியா அண்ட் தமிழ்நாடு, யூரோப் மேப் கிடையாது, வேர்ல்டு மேப் ஆர் இந்தியா மேப் கேட்பாங்க. தட் மீன் ஜியாகிரஃபி மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் 5 places இதில் ஒரு நியர்பை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 places மார்க் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு 5 places உங்களுக்கு மேப்பில் இருக்கும். 5 places மட்டும்தான் இருக்குது. 12 place கொடுத்து 5 places அட்டன் பண்ணுறது கிடையாது. 5 placesனால் 5 place இருக்கும். அந்த 5 place நீங்கள் கரெக்டான பிளேஸில் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாம் பார்த்துட்டோம். ஆன்சர்ஸும் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸும் எதெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்துட்டோம். ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பரை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணணும், நீட் அண்ட் குட் மேனராக ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, நேமு பர்ஃபெக்டாக ரைட் பண்ணணும், எல்லா பேஜஸ்லையும் உங்கள் நேம் ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தட் மீன் சூஸ்னா 6 சூஸஸ் வித் ஆப்ஷனோட ஆன்சர் எழுதணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸு ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணால் போதும். மேத்ஸ் த ஃபாலோயிங் கொஸ்டின் அழகாக எடுத்து இந்த மேத்ஸ் த ஃபாலோயிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொஸ்டின் எழுதுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 எழுதுறீங்கன்னா இப்போ இங்கே கொஸ்டின் இருக்குன்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே அதனுடைய இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அது எல்லாமே ஈக்குவலாக வரணும். ஓகே, ஒரு 1 இங்கே அப்படி இல்லாமல் இப்படி ரைட் பண்ணிவிட்டு அதுக்கான அதனுடைய ஆன்சர்ஸ் இங்கே எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். புரியுதா? அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மேத்ஸை ஃபாலோயிங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் டாபிக் ரைட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இம்பர்லிசம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இம்பர்லிசம், ட்ரஸ்ட்டுனா ட்ரஸ்ட்டுன்னு எழுதி அதில் ஆன்சர் எழுதணும். ஸோ டாபிக் எழுதிட்டு ஆன்சர் வந்து வித் பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. டீட்டெயில் ஆன்சரில் சப்ஹெட்டிங்லாம் இருந்ததுன்னா சப்ஹெட்டிங் அழகாக பர்ஃபெக்டாக எழுதி டீட்டெயில் ஆன்சரில் ஃபுல்லாக எழுதுங்க. 50 மார்க்குக்கு 50 மார்க்கு எல்லாருமே வாங்கணும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க. புக்கில் 5 pages தான் மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகிடுது. இந்த 5 pages ஃபுல்லாக தரவாக ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஃபுல்லாக தரவாக ரீட் பண்ணி பர்ஃபெக்டாக அண்டு பெஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சோஷியல் எக்ஸாம் அண்டு அதர் எக்ஸாம் ஆல்சோ. அது வந்து 5 சப்ஜெக்ட்டும் பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், குட் மேனராக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkram. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.